طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. بسم الله الرحمن الرحيم. மனிதனுடைய வாழ்க்கையிலே லட்சியம் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ஹிதாயத்தையும் பெறுவதுதான். இந்த ஹிதாயத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் சில விதமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சில விதமான வாய்ப்புகளை அல்லாஹ் உண்டாக்கி கொடுக்கிறார். அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தியவர்கள் புத்திசாலிகள். யாரையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் அல்லாஹ் வேதனை செய்வதில்லை. உலகத்தில் எல்லாருக்கும் ஹிதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பம், சில விதமான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கிறார். உதாரணமாக உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய விரோதிகளில் பெரிய விரோதி ஃபிரௌன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எதிரிகளுக்கே ஃபிரௌன் பேர் சொன்னாங்க. லிகுல்லி உம்மத்தின் ஃபிரௌன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு எதிரியை தந்தான். அந்த இடத்துல ஃபிரௌன்ங்கிற வார்த்தையை சொன்னாங்க. உலகத்தில் உள்ள எல்லா எதிரிகளுக்கும் பொதுவான பேராக ஃபிரௌன் சொன்னாங்க. ஃபிரௌன் ஆதியில் உம்மத்தி அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம். அதனால் அப்படிப்பட்ட எதிரிகளில் ஒருவன். அந்த எதிரிகளுக்கும் கூட அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். உதாரணமாக குர்ஆன் ஷரீஃபிலே ஃபிரௌனை பற்றிய செய்தி வருகிறது. அல்லாஹ் தஆலா கடுமையான எதிரியாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள அந்த ஃபிரௌன், அவனுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்தான். ஹிதாயத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு, சூழல், சிந்தனை செய்தால் அவன் தெளிவு வருவான். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். முதல் சந்தர்ப்பம் அவனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள். ஆசியா அம்மாவுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஹிதாயத்தை கொடுத்தான்னு சொன்னா, உலகத்தில் உண்டான எல்லா முஃமின்கள் கியாமத் நாள் வரை அவருடைய ஈமானை பார்த்து ஹிதாயத்தை பெறணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனூ இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா உலகத்து முஃமின்களுக்கு உதாரணமாக்கினான்னு சொல்றார். உலகத்து முஃமின்களுக்கெல்லாம் ஈமானுக்கு உதாரணமாக ஆகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா ஈமானிய வலிமையை எங்கிருந்து உண்டாக்கினா? அவன் குடும்பத்தில் இருந்து, அவருடைய மனைவியிலிருந்து அல்லாஹ் உண்டாக்கி. ஒரு சிந்தனையாளருக்கு, ஒரு புத்திசாலியாக இருந்தால், சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று இருந்தால் எவ்வளவு பெரிய வாய்ப்பு! எங்கும் தொலைதூரமில்லை. தன்னுடைய மனைவி இடத்திலே அந்த ஹிதாயத்தை உலகத்து முஃமின்களுக்கு உண்டான ஹிதாயத்திற்கு உதாரணமாக ஆக்கிய அந்த ஆசியா அம்மாவிடத்திலிருந்து ஒரு சந்தர்ப்பம், அதையும் அவன் பயன்படுத்த வேண்டும். உலகத்தில் அவங்க எப்படிப்பட்ட அந்தஸ்து மிக்கவர்கள்! உலகத்தில் உண்டான பெண்களிலேயே ஆக சிறந்தவர்கள் 4 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இது மாதிரி அதற்கு ஆசியா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம், உம்மி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உலகத்திலேயே சிறந்த பெண்மணி. அந்த அளவிற்குள்ள ஒரு நிலையில் இருந்து அல்லாஹ் ஹிதாயத்தை, ஈமானை வெளிப்படுத்தினாலும் கூட அதை பயன்படுத்தாமல், அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்தவன் சொல்றான். இந்த மாதிரி வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா 2வது சந்தர்ப்பத்தை அவனுக்கு கொடுத்தான். எப்பொழுது என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவனுக்கு மத்தியில போட்டி ஏற்பட்ட நேரத்தில் அவன் சொன்னான், நீங்க செய்வது சூனியம்னு சொன்னான். இல்லை இல்லை, நான் செய்வது சூனியம், அல்லாஹ்வுடைய அற்புதம், முஅஜிஸான்னு சொன்னான். அப்படியானால் சூனியத்தில் தேர்ந்தவர்கள் இந்த மிஸ்ரில் எவ்வளவு இருக்கிறாங்க? எல்லாரையும் கூப்பிட்டான். சூனியத்திலேயே தேர்ந்து அவ்வளவு பேரையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்ந்து நின்று மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக அவர்கள் களமாடுகிறார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அவங்களும் ஒரு கைத்து தூக்கி போட்டாங்க, அது பாம்பாச்சு. எல்லாத்தையும் செய்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் கைத்து தூக்கி போட்டாங்க, அது பாம்பாச்சு இல்லையா? அவங்க விளங்கிக்கிட்டாங்க, இது சூனியம் அல்ல, இது சத்தியம் தான். சூனியக்காரர்கள் விளங்கிக் கொண்டார். ஆஹா, நாம செய்வதுதான் ஒரு சூனியம், அதுதான் ஒரு கண்கட்டி வித்தை. ஆனால் நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்வது அது இறை அற்புதம் என்று விளங்கினார். அந்த மந்திரவாதி யார்? அந்த மந்திரவாதிகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஃபிரௌன்ட்ட கேட்டாங்க, நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு என்ன செய்வீங்க, என்ன தருவீங்க, என்ன சன்மானம் தருவீங்க? என்ன வேணாலும் தர்றேன் என்றெல்லாம் வாக்களித்தான். ஆனால் அதை சத்தியம் என்று உணர்ந்த நேரத்திலே ஃபிரௌனுக்கு முன்னிலையிலேயே அவர்கள், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பை ஈமான் கொண்டோம் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஈமான்!
அல்லாஹ் அவருடைய ஈமான குர்ஆன்ல உதாரணமா சொல்றான். எந்த அளவுக்குன்னா ஃபிரௌன் சொன்னான், நீங்கள் ஈமானில் இருந்து மாறாவிட்டால் உஸல்லிபன்னக உங்களை நான் மாறுகை விட்டுவேன், பெரியத்தோட மரத்திலே உங்களை நான் தொங்க விடுவேன் எல்லாம் சொன்னான். அவன் செய்வான், அதுவும் தெரியும், எல்லா அநியாயத்தையும் செய்வான்னு தெரியும். ஆனாலும் கூட அவங்க சொன்னாங்க ஃபக்லிமா அந்த கால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத். என்ன செய்வது, என்ன வேணாலும் செய்துக்க, என்ன செய்தால் இந்த உலக வாழ்வில் வேண்டுமானால் சில ஏற்ற இறக்கங்களை உண்டாக்கலாம், என்ன செய்ய முடியும் செய்துக்கின்றன. கொஞ்ச நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஈமானிய மாற்றம், உலகத்திற்கே உதாரணமான ஈமானிய மாற்றம் ஃபிரௌனுடைய தர்பாரில் அவனுடைய முன்னிலையில் அங்கு வச்சே நடந்துச்சு. இது ஒரு 2வது சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுத்தான். இந்த சந்தர்ப்பத்தையும் அவன் பயன்படுத்திக் கொண்டான். இந்த சந்தர்ப்பத்தையும் அந்த வாய்ப்பையும் அவன் பயன்படுத்தி கொண்டான். 3வது அவனுடைய குடும்பத்தில் இருந்தே அல்லாஹ் சொன்னான், வகால ரஜுலுன் முஃமினுன் மின் ஆலி ஃபிரௌன். ஃபிரௌனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மூமினான ஒரு மனிதர், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கொல்ல திட்டம் போட்டான், இனிமே இவரை வச்சா சரி வராது, அதனால வாழ்க்கையில உச்சத்தின் விரக்தியின் உச்சத்தில் ஆனவர்களுக்கு உண்டான வழி அதுதான், இவனை கொலை செய்ய வேண்டியதான் நினைப்பாங்க. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த நேரத்திலே அந்த மனிதர் கேட்டார், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, ஃபிரௌனுடைய குடும்பத்தில் உள்ள ஆண் என்று குர்ஆன் சொல்லுகிறார். தக்கத்துலூன ரஜுலன் யகூல ரப்பி அல்லாஹ். என்னப்பா நியாயம் பண்ணார், அல்லாஹ் என்னுடைய ரப்புன்னு தானே கேட்டார், அதுக்குமே கொலை செய்யணுமான்னு கேட்டார். அவர் என்ன செய்தார் என்று அவருடைய ஈமானிய பிரகாசத்தை, நன்னடத்தைகளை, அவருடைய உயர்ந்த தன்மைகளை எல்லாம் அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் எடுத்து சொன்னார். இதுவும் என்னுடைய புத்திக்கு படம். அந்த சந்தர்ப்பத்தையும் தவறிவிட்டார். வாழ்க்கையில உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹிதாயத்தை பெறுவதற்கு சில நேரங்களை, சில சந்தர்ப்பங்களை, சில வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புத்திமான்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அப்படி புரிந்து கொண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இல்லை அதையெல்லாம் அலட்சியப்படுத்தியவர்கள் நிரந்தரமான நஷ்டப்படுகிறார்கள் பார்க்கிறோம். வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹிதாயத்தை போலவே பல்வேறு நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். வாய்ப்புகளை பயன்படுத்தியவர்கள் தானே புத்திமான்களும் சிறந்தவர்கள். எனவே உலகத்தில் அல்லாஹ் தஆலா யாரையும் அநியாயமாக அவன் தண்டிப்பதில்லை. வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஹிதாயத்திற்கு, ஈமானுக்குண்டான வாய்ப்புகளை, அதை பயன்படுத்தாதவர்கள் நஷ்டவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் ஈமானில் சிறந்தவர்களாக ஆக்கி அருள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை விளங்கி அதை பயன்படுத்தக்கூடிய சிறந்த புத்திமான்களாய் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.